இரண்டு நாய்கள், ஒரு நாய் காதலுக்காக தண்ணீரில் நீந்தி போய் இன்னொரு நாயை பார்க்கிறது என்றால் எவ்வளவு பெரியது காதல். இது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, இயற்கை இது போன்ற நாய்களுக்கு கூட அந்த அன்பை பெரியத்தை உருவாக்கி தந்திருக்கிறதுன்னு அவங்க நினைத்து இரண்டு நாய்களையும் சேர்த்து வைத்தாங்களாம். ஆனால் இரண்டு நாய்களுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் கூட இல்லை, அந்த பெண் நாய் இறந்துருச்சு. அதற்குத்தான் அந்த ஜியோமி டிவியில் செல வைத்திருக்கிறார்கள். எப்படி வைத்திருப்பார்கள்னா, அந்த நாய் வருவதை பார்ப்பது போல வைத்திருப்பாங்க. காதலனை எதிர்பார்த்து ஒரு காதலி காத்திருப்பது போல இந்த சிலை இருக்கும். அங்கே எப்படி வைத்திருப்பார்கள்னா, நீந்தி போவதற்கு தயாராக இருப்பது போல இருக்கும். இரண்டு நாய்கள் தான் நண்பர்களே, ஆனால் அதற்கு ஒரு காதல், அந்த காதலுக்கு ஒரு சிலை, அந்த சிலையை உலகமே பார்க்கிறது, திரைப்படமாக எடுத்திருக்கிறது. இந்த திரைப்படமும் ஓடிச்சு ஜப்பான்ல. அப்படின்னா காதல் கதை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது நாய்களுக்கு, எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிறது. மனிதர்கள் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை, மனிதர்கள் தான் அதை ஆழ்ந்து நோக்கவில்லை. இலக்கியம் வாசிக்கிற ஒருவனுக்கு தெரியும் இயற்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அற்புதங்கள் இருக்கிறது, எதையெல்லாம் மனிதர்கள் தேடி கண்டடைந்தார்கள். இன்று நாம் இருக்கக்கூடிய எல்லாமும் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட, இன்னும் சொல்ல போனால் அதை அப்படி காப்பி பண்றேன்னு சொல்லக்கூடிய நகல் எடுக்கிற விஷயங்கள் தான். ஒரு பச்சோந்தி நிறம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து தான் இன்றைக்கு வண்ணங்களை மாற்றுகிற தன்மையை உருவாக்கிட்டாங்க. பச்சோந்தி வேற ஒன்றுக்கு